தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் மத்திய அரசின் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் வழங்கவில்லை என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விவசாயி ஒருவர் மரத்தில் மீது ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜ்குமார், முழு விவரம். கனிமொழி, அதாவது மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட அறிவிப்புகள் வெளியிடாததை கண்டித்து விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பிரியங்கா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டமானது நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒட்டுமொத்த விவசாயிகள் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் விவசாயிகள் அனைவருக்கும் பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கூறி அனைவரும் வெளிநடப்பு செய்து தமிழக விவசாய சங்க மாநில துணைத் தலைவர் சுகுமார் தலைமையில் நூதன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இதில் மத்திய அரசுக்கு தமிழக விவசாயிகள் அனைவரும் வாக்களிக்கவில்லை என தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்ததாகவும், இதனால் இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு எந்த ஒரு சிறப்பு சலுகையும் அறிவிக்கப்படவில்லை என்றும், இதனால் கையில் நாங்கள் ஓட்டை எடுத்து வந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கண்ணப்பா என்ற விவசாயி திடீரென ஓடி சென்று மரத்தில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக கூறியதால் பெரும் பதற்றமானது அங்கு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.